வணக்கம். இன்றைய பிஎன்சியின் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி கே பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். போராட்டக் களமான தமிழக தலைநகரம் சென்னை. தினசரியும் ஆசிரியர்கள் போராடுவதால் தவிக்கும் போலீசார். அதிமுகவில் விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல். தொகுதி வாரியாக சந்தித்து நேர்காணல் நடத்தும் அதிமுக பொதுச் செயலாளர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக வாய்ப்பில்லை. இலங்கை யாழ்ப்பாணம் அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி வருவது விரிவான செய்திகள். அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிதாக பாமக இணைந்துள்ள நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. சட்டசபை தேர்தல் தேதி மார்ச் மாதமே அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கியுள்ளது. டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசிய எடப்பாடி கே பழனிசாமி இன்றைய தினம் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பேசியுள்ளார். பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது, எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என இன்றைய தினம் முடிவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சர்கள் பலர் மீது தற்போது பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆதாரங்களுடன் ஆளுநர் ரவிக்கு மனு கொடுத்துள்ள புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மீது அமலாக்கத்துறை அனுப்பிய முறைகேடு புகார் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களுக்கு அதிகாரிகள் ஊழியர்களை நியமித்ததில் 1020 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாகவும் பணியின் தன்மையை பொறுத்து ஒவ்வொருவரிடமும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்ச பணம் கைமாறியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை போராட்ட களமாக மாறியுள்ளது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மறுபக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் டாஸ்மாக் பணியாளர்களும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிடக் கோரியும் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் சோமாஸ்கந்தர் மற்றும் ஏலவார் குழலி உற்சவர்கள் சிலை செய்ய பக்தர்களால் கொடுக்கப்பட்ட 312 சவரன் நகை எங்கே போனது என இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உற்சவ மூர்த்திகள் செய்யும் போது ஒவ்வொரு சிலைகளிலும் 5% தங்கம் சேர்க்கப்பட வேண்டும் என்பது விதி. அதாவது 8.7 கிலோ தங்கத்தை சேர்க்க வேண்டும் என்பது விதி. சென்னை ஐஐடி குழுவினரால் சிலைகளை ஆய்வு செய்ததில் 1 கிராம் தங்கம் கூட சேர்க்கப்படவில்லை என்ற செய்தி பக்தர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் மாயமான விவகாரம் குறித்து தனி நீதிபதி மூலம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதிக்குள் பாஜக, பாமக மற்றும் கூட்டணிக்கு புதிதாக வரும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வர இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கைகலப்பில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் மெரினா கடற்கரையில் விதிகளை மீறிய வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து காவலரை மப்டியில் இருந்த மற்றொரு காவலர் தட்டி கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. போக்குவரத்து காவலர் மப்டியில் இருந்த காவலருடன் வாக்குவாதம் செய்து தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் விசாரணை நடத்திய உயரதிகாரிகள் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதிமுகவில் மனு கொடுத்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெறுகிறது.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சீட் பெற்றுத் தருவதாக கூறுபவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும், கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு சீட் வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இன்று முதல் நேர்காணல் நடத்தி ஜனவரி இறுதியில் வேட்பாளர் பட்டியல் உறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே சனிக்கிழமை பிற்பகலில் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்துள்ளதாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது அவர் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் சாதகமாக இருக்கும் என்று ஆலோசனை நடத்தியதாக கூறினார். பிரதமர் வரும் தேதி இன்னமும் முடிவாக இல்லை என்றும், பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.